ஆஃபுக்கு எந்த டீம் தகுதி பெறும் தகுதி பெறாது அப்படிங்கிற ஒரு கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்எஸ்ஜியும் மும்பையும் விளையாட போறாங்க. இந்த எல்எஸ்ஜியும் மும்பை இந்த ரெண்டு டீம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் ஜெயிப்பாங்க, யார் ஜெயிச்சு பிளே ஆஃப் இன்னும் பக்கத்துல போய் நெருங்குவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மும்பை சரியான டீமா இருக்கு. எல்எஸ்ஜியும் பாத்தீங்க அப்படின்னா உண்மையான நல்ல ஒரு டீமா இருக்கு. இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்எஸ்ஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெயிச்சே ஆகணுங்கிற கட்டாயத்துல இருக்கு. இந்த பக்கம் 4 தொடர் வின்னு, 4 மேட்ச் தொடர்ந்து வின் பண்ணியிருக்காங்க மும்பை. இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா மும்பைக்கு தான் அதிக பலம் இருக்கு, எல்எஸ்ஜி பக்கம் பலம் கம்மியா இருக்கு அப்படிங்கிற தாட்டு தான் எல்லார் மைண்ட்லயும் இருக்கு. இருந்தாலும் எல்எஸ்ஜி ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். எம்ஐ வந்து எல்எஸ்ஜி ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னோட ப்ரெடிக்ஷன். எப்படிப்பா ஜெயிப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய ஓப்பனிங் 1 டவுன் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதுல வந்து பூரான் வந்து போன மேட்ச் வந்து 1 டவுன்ல வந்து இந்த அவுட் ஆயிட்டாரு. அப்படி மட்டும் அவர் ஆகாம இருந்திருந்தால் அவர் 60-70 அடிச்சிருந்தாருன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 180 அடிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஜெயிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துச்சு. இப்போ மும்பை மேல மேட்ச், மும்பைக்கு எல்எஸ்ஜிக்கு நடக்கிற மேட்ச்ல எல்எஸ்ஜி தரமான ஒரு டீமா வரப்போறாங்க. நல்ல ஒரு அவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ப்ராப்ளம் ரிஷப் பண்ட்டுக்கும் ஓனருக்கும் இருக்கிற அந்த ப்ராப்ளத்தை வந்து சொல்யூஷன் பண்ணி சால்வ் பண்ணிட்டு உள்ள வாங்க. ரிஷப் பண்டா இருக்க விடுங்க, ரிஷப் பண்டா ஆட விடுங்க. அவர் டெக் அவுட் ஆனாலும் பரவாயில்ல, அவர் ஆட விடுங்க. அவர் அதுல ஒழுங்கா பண்ணல அப்படின்னா அவர் ஃபீல்டிங்ல ஒழுங்கா பண்ண மாட்டாரு, கேப்டன்ஷிப்பும் ஒழுங்கா பண்ண முடியாது. அதனால அவர் கேப்டனா ஒரு ஓனரா இருந்து நான் உங்களுக்கு சொல்ல வர்றது, நீங்க அவரை சீண்டாதீங்க, மேட்ச் வின் பண்ண விடுங்க. எல்எஸ்ஜி வின் பண்ணும். மும்பை விட எல்எஸ்ஜி வந்து இந்த மேட்ச் வந்து மும்பையை காட்டிலும் எல்எஸ்ஜி வந்து வின் பண்ணும். இதான் நம்ம ப்ரெடிக்ஷன். வெயிட் பண்ணி பார்ப்போம்.